Hello friends, good evening to all. வெல்கம் டு டேலி பிரைம் மாஸ்டர் அட்வான்ஸ் லெவல் லைவ் கோர்ஸ். இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட், அதாவது as per கன்சல்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இயர் எண்ட்ல எப்படி நம்ம புக்ஸ் க்ளோஸ் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட் நம்ம கணேசமூர்த்தி சார் கொடுக்க வந்திருக்காரு. சார் கோ ஹெட் சார். இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ஒன்று அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்களா? நீங்கள் 10,000 மேலே டேக்ஸ் பே பண்ணணும்னா எவ்ரி குவார்ட்டர் ஒரு குறிப்பிட்ட ஃபிகர் டேக்ஸ் கவர்மெண்ட்டு கட்டியிருக்கணும். 15%, 45%. ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 குவார்ட்டரும் நீங்கள் பே பண்ணணும். அப்படி பே பண்ணலைன்னா ஒரு நாள் லேட் ஆனாலும் அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கான நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிட்டீங்களா? கட்டலைன்னா இப்போ கூட கட்டுங்க, உங்களுக்கு வட்டி குறையும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற வரைக்கும் வட்டி உங்களுக்கு குறையும். அடுத்து போன வருஷம் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் படி ஓப்பனிங் பேலன்ஸ் டேலியில் அப்டேட் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பண்ணலைன்னா ஐடி பேப்பரை வாங்கி ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாத்தையும் உங்களோட டேலியிலையோ உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேயே ப்ராப்பராக என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட ஜிஎஸ்டி ரிட்டர்னோட நீங்கள் டேலி பண்ணி வச்சுக்கோங்க. சேல்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லையும் ஜிஎஸ்டிலையும் சேமாக தான் இருக்கும். சார் நம்ம எப்படி ஜிஎஸ்டிஆர் 1, 3B, 1A செக் பண்ணுமோ இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். அடுத்து 26AS, TAS இது மூணுலையும் 26AS, ASTS இது மூணையுமே டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன இன்கம் வந்திருக்கு, ஸோ அதெல்லாமே நம்ம புக்கில் ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணிட்டோமோ, டிடிஎஸ்லாம் அக்கௌண்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் ப்ரொப்ரேட்டராக இருந்தால் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனையும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரணும். இது மேண்டேட்ரி. ஏன்னா சில பேர் ஜிஎஸ்டி வச்சுருக்குங்க. ஒரு ஜிஎஸ்சியில் 50 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன், 50 லட்ச ரூபா ஜிஎஸ்சி கட்டிடுறாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்சியில் சேல்ஸ் காமிச்சிடுறாங்க. அவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஒரு 40 லட்ச ரூபா வச்சுருக்குங்க. அது என்னன்னு கேட்டால் அது என் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்க, நான் பில் பண்ணாததெல்லாம் அதில் தான் வாங்குவேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு கிடையாது. பேனு, ஆதார் எல்லாமே லிங்க்டு. ஸோ எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் பேன், ஆதார் லிங்க்டு எல்லாமே ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டாக தான் கணக்கு வரும். கரண்ட் அக்கௌண்ட் தனியாக, சேவிங்ஸ் அக்கௌண்ட் தனியாக இப்படிலாம் கணக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் டிரான்சாக்ஷன்லாம் உள்ளே கொண்டு வந்துடணும். டிடிஎஸ், டிசிஎஸ்லாம் நீங்கள் டிடக்ட் பண்ண வேண்டியது, கலெக்ட் பண்ண வேண்டியதுன்னா அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. பண்ணலைன்னா இயர் எண்டு நமக்கு இப்போ 30 நாள் வரைக்கும் பணம் கட்ட டைம் இருக்குது. 31 வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண டைம் இருக்குது. இப்போவாது நம்ம பண்ணி முடிச்சிடலாம். எவ்ரி குவார்ட்டர் பண்ணலைன்னா கூட இயர் எண்ட்லையாவது நம்ம 4th குவார்ட்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரெண்டாவது டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரிஸ்லாம் ப்ராப்பராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போட்டிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிளா இல்லையாங்கிறதே ஜிஎஸ்டியில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் பில்லை அடுத்த வருஷம் உங்களுக்கு பார்ட்டி ஃபைல் பண்ணுறாருன்னா அந்த ஐடிசியை நீங்கள் டெஃபர்ட் டேக்ஸாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருந்தால் தான் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஐடிசி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணும்போது இது இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர், கேஷ் லெஜர், லைபிலிட்டி லெஜர் இதோட பேலன்ஸ் எல்லாம் 31st 3 என்ன இருக்கோ அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் ஓகேயா? 8 பாயிண்ட் தான். இது ஓகேனா நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஸோ கிரண்குமார் சார் என்ன கேட்டிருக்காருன்னா 26ASல டீலர் இன்சென்டிவ் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னா அது என்ன டைப் ஆஃப் இன்சென்டிவ்ங்கிறத பார்க்கணும் சார். டாக்ஸபிள் சப்ளையாக இருந்தால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு அடுத்து பாயிண்ட் நம்பர் 9. ஸோ போன வருஷத்தோட சார் இந்த கரண்ட் இயரில் இந்த ரேஷியோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? என்ன ரேஷியோனா ஜிபி ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. இது ஒன்றுமே இல்லை, ஜிபி டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி என்பி டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ சேல்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் ஜிபி ரேஷியோ இருக்குது. ஸோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணிக்கணும். ரொம்ப 0.5 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரூட்னி வர வாய்ப்பு இருக்குது. நிறையா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா. அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ, கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இது 2 இருந்தால் அது ஐடியல் ரேஷியோ. ஸோ 2 வரணும். அதாவது கரண்ட் அசட் டிவைடட் பை லயபிலிட்டியை விட அசட் 2 மடங்கு அதிகமாக இருந்ததுன்னா கம்பெனி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ ஸ்டாக்கோட டர்ன் ஓவர் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி கிரெடிட்டா டர்ன் ஓவர், டெட்டா டர்ன் ஓவர். ஸோ இந்த டர்ன் ஓவர் எல்லாமே அப்படி தான், கிரெடிட்டா டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ இந்த ரேஷியோ போட்டு பார்த்துக்கணும். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு ரேஷியோக்கும் ஒரு ஐடியல் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது இருந்தால் பெட்டர். ஸோ சர்வீஸ் ஆர்கனைசேஷனும் இதே ரேஷியோ தான் சார். அவங்களுக்கும் என்பி வரும், டைரெக்டாக நெட் ப்ராஃபிட் வந்துடும், ஜிபி வராது, ஸ்டாக் ரேஷியோ வராது, கிரெடிட்டா டெட்டார் கரண்ட் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஜிபி வராது,
அதே மாரி ஸ்டாக் டர்னோவர் வராது. ஏன்னா சர்வீஸ்ல ஸ்டாக் இருக்காது. ஜிபியும் வராது. டைரக்ட்டா என்பி மீதி எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து செக்ஷன் 43BH. ஸோ ஒரு மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு நீங்க 45 டேஸ்க்குள்ள பணம் குடுக்கலன்னா, அது டிசலவன்ஸ். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் குடுத்திருந்தால் 31 மார்ச்சுக்குள்ள நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அலவுடு. ஸோ ஏதாவது எம்எஸ்எம்இ பேமெண்ட் 45 டேஸ்க்கு மேல இருந்து 31/5க்குள்ள பெய்டான்னு பார்த்துக்குங்க. ஸோ 31/5 தாண்டுனாலும் அத 45 டேஸ்க்குள்ள பே பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். அந்த 45 டேஸும் நீங்க அக்ரீமெண்ட் இருக்கணும் உங்கட்ட. ரிட்டர்ன் அக்ரீமெண்ட். இல்லைன்னா 15 டேஸ் தான். ஸோ அப்படி ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு கரண்ட் இயர் டிசோலோ பண்ணிடுவாங்க. நீங்க எந்த வருஷம் பேமெண்ட் மேட் பண்றீங்களோ அந்த வருஷம் தான் அது அலோவபிள். ஓகேங்களா? ஸோ அதே மாரி 45 டேஸ்க்கு இல்ல 15 டேஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் அது டிசலவுடு அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். அடுத்து செக்ஷன் 40AI படியும், செக்ஷன் 40A3 படியும் டிசலவன்சஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கங்க. அதாவது டிடிஎஸ். டிடிஎஸ் வந்து நீங்க டிடக்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் இருக்கா? அந்த டிரான்சாக்ஷன்ல டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்கீங்களா? டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலன்னா 30% டிசலவன்சஸ் இருக்கு. அதே மாரி கேஷ் ரூ. 10,000 மேல ஒரு நாளைக்கு ஒரு பெர்சனுக்கு ரூ. 10,000 மேல கேஷ் குடுத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பென்சஸ் டிசலவுடு. ரூ. 20,000 மேல கேபிட்டல் குட்ஸ் கேஷ் குடுத்திருந்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் டிசலவுடு. 35,000க்கு மேல டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் குடுத்திருந்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு குடுத்திருந்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டிசலவுடு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஸோ 43BH இஸ் ஃபார் கிரெடிட்டார்ஸ். எஸ் சார். உங்களோட சப்ளையருக்கு நீங்க பேமெண்ட் குடுக்க வேண்டியது அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால், உங்களுக்கு அது டிசலவுடு. ஓகேங்களா? பெர் பெர்சன் பெர் டே 10K. ஆமா சார். அடுத்து 13 செக்ஷன் 269ST, செக்ஷன் 269SS படி இது என்னன்னா, கேஷ் ரிசிப்ட். ஸோ நீங்க ஒரு பெர்சன்ட் வந்து ஒரு வருஷத்துல ரூ. 2,00,000 மேல கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்க கூடாது. அப்படி ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 100% பெனால்டி. இதே லோனாக இருந்தால் ரூ. 20,000 மேல ரிசீவ் பண்ணியிருக்க கூடாது. அப்படி ரிசீவ் பண்ணியிருந்தா உங்களுக்கு 100% பெனால்டி. அப்படி ஏதாவது ரிசிப்ட் இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பேங்க் ரெக்கன்சிலியேஷன். இது நம்ம ரெகுலரா பண்றது தான். அது ரெக்கன்சில் ஆகி ப்ராப்பரா இருக்கா? ஏன்னா இடையில ஒரு என்ட்ரிய டெலீட் பண்ணாலோ, மாத்தி போட்டாலும் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் டேலி ஆகாது. ஸோ அத ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும். அடுத்து நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ். எந்த ஒரு நாளும் கேஷ் பேலன்ஸ் நெகட்டிவ் ஆயிருக்கக்கூடாது. டே வைஸ் நீங்க டேலி எடுத்து செக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அசெட் பர்ச்சேஸ் ஏதாவது புதுசா நடந்திருக்கா? இல்ல சேல் ஆயிருக்கா? அதன் மூலமா கேப்பிட்டல் கெயினோ, கேப்பிட்டல் லாஸோ அரைஸ் ஆயிருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ப்ரொப்ரைட்டர்ங்கிற பேசிஸ்ல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, சேல் பண்ணியிருப்பாங்க. இத நம்ம கணக்குலயே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில் வாங்கி செக் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஃபிகர்ஸோட நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி ரேஷியோ கம்பேர் பண்ணோம். இப்ப ப்ரீவியஸ் இயர் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும், இன்கமும் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் வேஜஸ் 10,00,000 இருக்குன்னா, இந்த இயர் 1,00,000 தான் இருக்குன்னா, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப வேரி ஆகக்கூடாது. ஸோ அந்த மாரி கம்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்கா? ஒரு ஃபர்மோ, எல்எல்பியோ இருந்தா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன நம்ம ஐடிஆர்ல டிக்ளேர் பண்ணணும். டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்லயும் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது ஃபர்ம்லேருந்து பார்ட்னர்ஷிப்போ, ஒரு பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு சேலோ, பர்ச்சேஸோ பண்ணியிருந்தால், அந்த மாரி டிரான்சாக்ஷன நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 194T. இது புது செக்ஷன் 14/2025லேருந்து அப்ளிகபிள். ஒரு ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு சேலரியோ, கமிஷனோ, போனஸோ, இன்ட்ரெஸ்ட்டோ, ஸோ இந்த வகையில எந்த வகை குடுத்தாலும் 20,000க்கு மேல ஒரு வருஷத்துக்கு குடுத்தா 10% டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ எல்லா பார்ட்னர்ஷிப் ஃபர்மும் டேன் எடுக்க வேண்டிய கட்டாயம். இதுவரைக்கும் எடுக்கலன்னா எடுத்து இந்த டிடிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? டேலியில கம்பேர் பண்ணலாம் சார். டேலியில வந்து நீங்க டைரக்ட்டா 2 இதையும் கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது நான் Q&A செக்ஷன்ல பிரபு சார் வரப்போ கொஞ்சம் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, 2 வருஷம் P&Lயும் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸெல்ல ஒரே இதா வச்சு தான் கம்பேர் பண்ணுவேன். டேலியில நீங்க கம்பேர் பண்ணணும்னா 2 டேட்டாவும், அதாவது டேட்டா வந்து 2 வருஷமும் ஒரே டேலியில இருக்கணும். இருக்கும்போது நீங்க அந்த இயர்லி கம்பேரிசன் குடுத்து பண்ண முடியும். ஸோ இயர் எண்ட் செக்லிஸ்ட் அண்டர் இன்கம் டாக்ஸ் இவ்வளவுதான். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் போயிடலாமா?
ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 269SS 269SSTன்னு ஒரு கேஷ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ கண்டிப்பா சார் இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் வரும்போது சந்தோஷ் சார் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாரு. நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கேஷ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத ஜஸ்ட் 2, 3 ஸ்லைடா பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்த்த மாரி ஃபர்ஸ்ட் 10,000 நான் முன்னாடியே சொன்னது தான். இருந்தாலும் ஸ்லைடு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு நாள்ல ஒரு பர்சனுக்கு 10,000க்கு மேல கொடுத்தால் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஸ்அலவுடு. கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ கொடுத்தால் டிஸ்அலவுட்ஸ். இதே டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸா இருந்தா, ஃப்ரைட்டா இருந்தா 35,000 ஒரு நாளைக்கு. என்ன டிஸ்அலவ் ஆகும்? ஹோல் எக்ஸ்பென்சஸும் டிஸ்அலவ் ஆயிடும். பெனால்டி ஏதாவது இருக்கா? இதுக்கு எந்த அடிஷனல் பெனால்ட்டியும் கிடையாது. ரூல் 6GDல சொல்லியிருக்க சில பெர்சன் மட்டும் எக்ஸம்ப்டட். இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி சில பார்ட்டிக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர மீதி எல்லாருக்குமே இந்த 10,000, 35,000 எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் ஆகும். கண்டிப்பா சார். ஒரு நாளைக்கு ஒரு பெர்சனுக்கு தான் 10,000 கொடுக்கக்கூடாது. மல்டிபிள் பெர்சனுக்கு வேற வேற எக்ஸ்பென்சஸ்க்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? இதே டொனேஷன் நீங்க கொடுக்குறீங்க 80Dல டிடக்ஷன் அவைல் பண்றீங்கன்னா, ரூ. 2,000க்கு கீழ தான் நீங்க டொனேஷன் கொடுத்திருந்தா அவைல் பண்ணிக்கலாம். ரூ. 2,000க்கு மேலன்னா, நீங்க ஒன்லி த்ரூ பேங்கிங் சேனல் மூலமா கொடுத்திருந்தா தான் உங்களுக்கு அலவுட். ஓகேங்களா? டிடக்ஷன் அலவுட். அடுத்து செக்ஷன் 269ST ரிசீவிங் கேஷ் ரிசீவ் பண்றதுக்கு ரூ. 2,00,000க்கு மேல ரிசீவ் பண்ணீங்கன்னா 100% பெனால்டி செக்ஷன் 271DA படி இன்கம் டாக்ஸ்ல. ஸோ அந்த 2,00,000 யார் யார்ட்ட இருந்துன்னா 1% வந்து ஒரு நாளைக்குள்ள வாங்கியிருக்க கூடாது. ஓகேங்களா? ஒரே பில் வேற வேற பில்லாக இருந்தாலும் சரி. இல்ல சிங்கிள் டிரான்சாக்ஷன் ஒரே பில்லுக்கு நான் வேற வேற நாள்ல 10,000 10,000 வாங்கி 2,00,000 மேல வாங்கலாம்னா அப்பவும் வாங்கக்கூடாது. ஒரு ஈவென்ட் ஆர் ஒரு அக்கேஷன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்ல ஏதாவது ஒரு ஈவென்ட்னால வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு சிம்பிளா சொல்லப் போனா 1% ஒரு வருஷத்துக்குள்ள ரூ. 2,00,000க்கு மேல வாங்கியிருக்க கூடாது. 2,00,000 199,999 வரைக்கும் வாங்கியிருக்கலாம். 2,00,000மே வாங்கக்கூடாது. 2,00,000 ஒரு பெர்சன்ட் வாங்குனீங்கன்னா 100% பெனால்டி. அந்த பெர்சன் எக்ஸம்ஷன் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்தோ, பேங்க்ல இருந்தோ, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தோ நீங்க வாங்கலாம். தப்பு இல்லை. அங்க நீங்க ரூ. 2,00,000க்கு மேல கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இது லோனுக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. லோனுக்கு வந்து செக்ஷன் 269SS எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சார் 1 இயர் சார். 1 டேயும் 1 இயரும் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு பெர்சனுக்கு ரூ. 2,00,000க்கு மேல வாங்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000க்கு மேலயா கீழயா? 10,000க்கு கீழ வேற வேற பெர்சனுக்குன்னா ஒரே எக்ஸ்பென்சஸ் எப்படி வேற வேற பெர்சனுக்கு கொடுக்க முடியும்? ஒருத்தருக்கு கொடுத்தால் அது ஒரே எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஒரே எக்ஸ்பென்சஸ் எப்படி 2 பேருக்கு கொடுக்க முடியும்? நான் ஒரு ஸ்டேஷனரி வாங்குறேன். ஸ்டேஷனரியோட வேல்யூ ரூ. 11,000. ஸோ நான் அத என்ன பண்றேன்னா, அந்த கடைக்காரருக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ நான் 2 பேருக்கு பிரிச்சு வவுச்சர் எழுதலாமான்னு கேட்டா, அப்படிலாம் எழுத முடியாது. அப்படிலாம் வாய்ப்பே இல்ல. ஸோ நீங்க யார்ட்ட வாங்குனீங்களோ அவருக்கு தான் கொடுக்கணும். 50,000லாம் கொடுக்கக்கூடாது சார். 10,000க்கு மேல ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் டிஸ்அலவுட். ஓகேங்களா? பேமெண்ட்டுக்கு ரூ. 10,000 தான். ரிசிப்ட் ரூ. 2,00,000. ஓகேங்களா? அந்த ரூ. 10,000 அவருக்கு வந்துரும். ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட். இது லோனுக்கு அப்ளிகபிள் ஆகாது நோட் பண்ணிக்கங்க. லோனுக்கு 269SS செக்ஷன். ஸோ ஒரு லோன் நீங்க எடுக்குறீங்கன்னா, ரூ. 20,000க்கு கீழ வாங்கிக்கலாம். 20,000மே வாங்கக்கூடாது. ஸோ 20,000க்கு கீழ நீங்க கேஷாக லோன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது லோனு, டெபாசிட்டு வேற ஏதாவது ஃபிக்ஸ்டு அசெட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் நீங்க வாங்குனாலும் ரூ. 20,000க்கு மேல 20,000மே வாங்கக்கூடாது. 20,000க்கு கீழ தான் கேஷ் வாங்கணும். 20,000 ஆயிருச்சுனாலே நீங்க பேங்க்ல தான் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான பெனால்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 100% பெனால்டி. இதுவும் அதே எக்ஸம்ஷன் கவர்மெண்ட், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த எக்ஸம்ஷன் இருக்கு. ஒரே ஒரு எக்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க லோனு கேஷா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் 269SS சொல்லுது. அடுத்து 269T. 269SS வந்து ரிசிப்ட்ட சொல்லுது. இது வந்து பேமெண்ட் ஆஃப் லோன். ஸோ ஒரு லோன் வாங்குனீங்க. அது 20,000க்குள்ள இருந்தா கேஷா குடுத்துக்கலாம். 20,000க்கு மேல ஒரு வருஷத்துக்கு கேஷா நீங்க குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது லோன் ரீபேமெண்ட்டா இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ்டு அசெட் எதுக்காக வாங்குனா, அசெட் அட்வான்ஸா இருந்தாலும் சரி, அத திருப்பி குடுக்கணும்னா,
20,000க்குள்ளனா கேஷா குடுக்கலாம். 20,000 வந்துருச்சுனாலே பேங்க் தான். இதுக்கும் 100% பெனால்டி. இதே கவர்ன்மெண்ட், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸா இருந்தா நீங்க திருப்பி குடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 269 SU. இது என்ன சொல்லுதுன்னா, உங்களோட டர்ன் ஓவர் 50 கோடிக்கு மேல ஆயிடுச்சுன்னா, நீங்க ஆன்லைன் மோட்ல பணம் ரிசீவ் பண்றதுக்கு ஆ அதுக்கான புரோவிஷன் வந்து குடுத்துருக்கணும். அதாவது எலக்ட்ரானிக் மோட்ல பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு புரோவிஷன் குடுத்துருக்கணும். இப்ப எல்லாருமே ஜிபேக்கு வந்துட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அத பண்ணாதவங்களுக்கு 5,000 பெர் டே பெனால்டி. ஓகேங்களா? அடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம். ஸோ ஒரு 80 டில நீங்க டிடக்ஷன் வந்து இன்சூரன்ஸ் பிரீமியத்துக்கு கிளைம் பண்றீங்கன்னா, கேஷா குடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு பெனால்டி எதுவும் கிடையாது. அக்கவுண்ட்ல குடுத்தால் மட்டும் தான் நீங்க டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். எக்ஸம்ப்ஷன் வந்து 5,000 நீங்க பிரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் ஏதாவது குடுத்திருந்தீங்கன்னா, அது 5,000 கேஷா குடுத்துக்கலாம். இந்த 80 டில குடுக்குற இந்த 5,000 மட்டும் தான் எலிஜிபிள். கிளியரா? ஸோ இந்த கேஷ் ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளவுதான். இதுல யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்கம் டாக்ஸ்ல என்ன டிஸ்அலவன்சஸ். அகைன் இதுதான் ரிப்பீட் ஆகும் கொஞ்சம். கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட்ஸும் சேர்த்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ கேஷ் ரெஸ்ட்ரிக்ஷன்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ அடுத்து இன்கம் டாக்ஸ்ல என்னென்ன டிஸ்அலவன்ஸ் இருக்கு? ரொம்ப சிம்பிள்ங்க. செக்ஷன் 58ல பெர்சனல் எக்ஸ்பென்சஸ் டிஸ்அலவுடு. பெர்சனல் எக்ஸ்பென்சஸ் எதுவும் புக்ல அக்கவுண்ட் பண்ணக்கூடாது. பண்ணியிருந்தால் அதை டிஸ்அலோவ் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்து இன்ட்ரெஸ்ட். நீங்க அதாவது இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறீங்க. ஏதோ ஒரு என்ஆர்ஐக்கோ, ஒரு நான் ரெசிடென்ட்க்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் குடுக்குறீங்கன்னா, அதுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் அலவுடு கிடையாது. அதே மாரி சேலரியும் ஒரு அதர் கண்ட்ரில இருக்கிற பெர்சனுக்கு குடுக்குறீங்கன்னா, அங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் டிடக்டபிள் கிடையாது. எலிஜிபிள் கிடையாது. வெல்த் டாக்ஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்னா, அந்த டிடக்ஷன் எலிஜிபிள் கிடையாது. வெல்த் டாக்ஸே இப்ப கிடையாது. ஓகே. ஸோ செக்ஷன் 40A ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருந்தீங்கன்னா, 10,000க்கு மேல 10,000 ஆர் 35,000க்கு மேல அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு டிஸ்அலவுடு. எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க கழிச்சுக்க கூடாது. ஓகேங்களா? அதே மாரி உங்களோட இன்கம் வந்து வின்னிங் ஃப்ரம் லாட்டரீஸ், கிராஸ் வேர்ல்ட் பசில்ஸ், ரேஸ், கேம்பிளிங், பெட்டிங் இதன் மூலமாக உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆயிருந்தா, அதுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் அலவுடு கிடையாது. டோட்டலா கிராஸ் ரெவென்யூ எவ்வளவோ அதுக்கு நீங்க 30% பிளஸ் எஜுகேஷன் செஸ் கட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடு ஓகேயா? நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? என்ன கேட்டிருக்கீங்க? ஃபிக்ஸ்டு அசெட் இஃப் யூ அவைல் ஐடிசி விச் காலம் டு ஃபில் இன். ஃபிக்ஸ்டு அசெட் ஷெட்யூல்ல எங்க சொல்றீங்க? பேலன்ஸ் ஷீட்ல ஃபிக்ஸ்டு அசெட் ஷெட்யூலா? சார் நீங்க ரொம்ப சிம்பிள் சார். நீங்க ஃபிக்ஸ்டு அசெட் ஐடிசி அவைல் பண்றீங்கன்னா, டாக்ஸபிள் வேல்யூவ ஃபிக்ஸ்டு அசெட்க்கு கொண்டு போவீங்க. டாக்ஸ எப்பவும் போல இன்புட் டாக்ஸ் கொண்டு வந்துருவீங்க. அவ்வளவுதான். ஸோ நீங்க அத தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? டாலில அப்படிதான் அக்கவுண்ட் பண்ணணும். இல்ல ஃபிக்ஸ்டு அசெட் ஷெட்யூல்னு எத சொல்றீங்க? ஓகே. ஸோ அத தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே போட்டீங்க. அடுத்து செக்ஷன் 43B. ஸோ இதுல சொல்லியிருக்க டிடக்ஷன்லாம் குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள நீங்க பே பண்ணலைன்னா, இது டிஸ்அலவுடு. ஓகேங்களா? செக்ஷன் 43BA என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது டாக்ஸி, டியூட்டி, செஸ், ஃபீஸ் ஏதாவது வேற எந்த லாலயாவது சொல்லியிருக்காங்க, அந்த சட்டத்துல சொல்லியிருக்க டியூட்டியோ, செஸ்ஸோ, ஃபீஸோ நீங்க ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்க்குள்ள நான் டாக்ஸ் ஆடிட்னா 31 ஜூலை, டாக்ஸ் ஆடிட்னா 30 செப்டம்பர். ஸோ இந்த டியூ டேட்க்குள்ள நீங்க பண்ணலன்னா, நீங்க அத டிஸ்அலோவ் பண்ணியாக வேண்டும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த ஏல இருந்து ஜி வரைக்குமே இதே ப்ரொவிஷன் தான். 31 ஜூலை நான் டாக்ஸ் ஆடிட்டு, டாக்ஸ் ஆடிட்டு 30 செப்டம்பர் இதுக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் ஆர் இஎஸ்ஐ. பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐங்கிறது ஒரு ஆக்ட். அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனை எவ்ரி மந்த் 15ஆம் தேதிக்குள்ள கட்டணும். அதை நீங்க கட்டல, ஆனாலும் 31 ஜூலைக்குள்ள கட்டிட்டீங்க, இல்ல 30 செப்டம்பருக்குள்ள கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதுதான் 43BAவும் பியும் சொல்லுது. பில வந்து பிஎஃப், வேற ஃபண்டு, கிராஜுவிட்டி, வெல்ஃபேர் ஃபண்டு, ஸோ மத்த இந்த ஃபண்டு எல்லாமே நீங்க டியூ டேட்க்குள்ள பண்ணியிருக்கணும். அடுத்து எம்ப்ளாயீஸோட போனஸ், கமிஷன் இதெல்லாம் பே பண்ணல அப்படின்னா, ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்க்குள்ள நீங்க ப்ரொவிஷன் வச்சிருக்கீங்க. ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்க்குள்ள பே பண்ணலன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது.
அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பப்ளிக் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ இல்ல ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, ஸ்டேட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாவோ லோன் வாங்கியிருக்கீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்ட ப்ரொவிஷன் வச்சிருக்கீங்க. ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்குள்ள பே பண்ணலன்னா, அது உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. டிடக்ஷன் டிஸ்அலவுடு. இதே மாரி என்பிஎஃப்சில நீங்க வாங்கியிருந்தாலும், அந்த இன்ட்ரெஸ்ட்ட பே பண்ணலன்னா, உங்களுக்கு டிஸ்அலவுடு. அந்த எக்ஸ்பென்சஸ நீங்க அலோவ் பண்ண முடியாது. அது நோட்டிஃபைடு பை சென்ட்ரல் கவர்ன்மென்ட். சில நோட்டிஃபைடு என்பிஎஃப்சிக்கு மட்டும் அது பொருந்தும். இதே ஷெட்யூல்ட் பேங்க், கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல நீங்க லோன் வாங்கியிருந்தாலும், அது அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நீங்க கட்டியிருக்கணும் டியூ டேட்டுக்குள்ள. லீவ் என்கேஷ்மென்ட் ப்ரொவிஷன் வச்சு நீங்க குளோஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த லீவ் என்கேஷ்மென்ட்ட ஐடிஆர் ஃபைலிங் டியூ டேட்குள்ள கட்டியிருக்கணும். சாரி செட்டில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. டிஸ்அலவுடு. அதே மாரி இந்தியன் ரயில்வேக்கு நீங்க அதாவது ரயில்வேயோட அசெட்ட யூஸ் பண்றதுக்கு ரென்ட்டோ, லீஸோ அமௌண்ட் குடுக்க வேண்டியது இருந்து, அத டியூ டேட்குள்ள குடுக்கலன்னா அது டிஸ்அலவுடு. லாஸ்ட் ஒன் 43 பிஹெச் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி 45 டேஸ் ஆர் 15 டேஸ்க்குள்ள மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு பேமெண்ட் பண்ணவில்லை என்றால், ஸோ இந்த ஏ டூ ஜி வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட் வரைக்கும் டைம் இருக்கு. அதாவது 30/9/25 ஆர் 31/7/25 இந்த வருஷத்துக்கு. ஆனால் இந்த 43 பிஹெச் மட்டும் 31/3/2025க்குள்ள பே பண்ணியிருக்கணும். ஆர் 45 டேஸ் விச் எவர் இஸ் ஹையர். ஸோ இந்த டேக்குள்ள நீங்க செட்டில் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்அலவன்ஸ் இந்த பேஜ் கிளியரா நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஸோ ஒரு புக்க ஃபைனலைஸ் பண்ணணும்னா இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் இத பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம இன்னும் முடிக்கல. நம்ம பாதி ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். அடுத்து பிஎஃப்இஎஸ்சி நான் சொன்ன மாரி சாம்பிளுக்கு 4 மாசம் மட்டும் போட்டிருக்கேன். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனாக இருந்தால், டியூ டேட்டுக்கு 1 நாள் தள்ளி நீங்க பேமெண்ட் கட்டினாலும் டிஸ்அலவுடு. உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் அலவுடு கிடையாது. டியூ டேட்குள்ள பண்ணிட்டா அலவுடு. டியூ டேட்க்கு முன்னாடி பண்ணிட்டா அலவுடு. டியூ டேட்க்கு அப்புறம் பண்ணா டிஸ்அலவுடு. ஓகேங்களா? ஸோ இது ஹோல் இயருக்கு நீங்க போட்டு பார்த்துக்குங்க. இதே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனா இருந்தா செக்ஷன் 43 ஏ ஆர் பி படி நீங்க ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்குள்ள பண்ணிட்டாலே போதும். அலவுடு, அலவுடு, அலவுடு. இதே டாக்ஸ் ஆடிட்டா இருந்தா 30/9/2025. இபிஎஃப் நீங்க 26 இயர்ஸ்ல பார்க்க முடியாது சார். ஏன்னா அதுக்கும் 26 இயர்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணி அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருந்தா மட்டும் தான் அங்க வரும். ஓகேங்களா?